வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வீக் அனாலிசிஸ் வாரத்தோட இறுதி நாளில் பார்ப்போம். ஆல்ரெடி பேங்க் நிஃப்டியோட முக்கியமான ரேஞ்சஸ் என்ன, அந்த கோல்டன் புல்லிஷோடைய லோ பிரேக் பண்ணுமா ஹையை பிரேக் பண்ணுமாங்கிறத அனாலிசிஸ் பண்ணிட்டோம். இப்போ பேங்க் நிஃப்டி இது செக் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீக் பாருங்கள் டோஜி டைப் ஆஃப் கேண்டில்ஸ் போட்டிருந்தது. இன்டிசிஷனை அது இண்டிகேட் பண்ணுச்சு. இப்போயும் டோஜி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ கீழே பாட்டமில் இருக்கிறதுனால இது ஸ்பின்னிங் டாப் கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சை மேலேயோ கீழேயோ பிரேக் பண்ணால் தான் அடுத்தது தெரிய வரும். ஸோ ஒருவேளை இந்த ரேஞ்சோடைய லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா அது அப்படியே கீழே போக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த டெஸ்டினேஷன் இந்த ரேஞ்சு தான். ஒருவேளை இந்த ஹையை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே அதுக்கு உண்டான அடுத்த டெஸ்டினேஷன் இது தான். ஸோ ஓவரால் நிஃப்டி காட்டிலும் பேங்க் நிஃப்டியில் அந்த இன்டிசிஷன் கிளியராக இருக்குது. ஸோ மேலே பிரேக் பண்ணதா கீழே பிரேக் பண்ணதாங்கிறத நம்ம செக் பண்ணலாம். எந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாலும் அடுத்த ரேஞ்சு அடுத்த கட்டத்தில் இருக்குது, கீழேயோ மேலேயோ. டே சார்ட்டில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு டோஜி இருந்துச்சு. அந்த டோஜிக்கும் மேலே தான் அதில் க்ளோஸ் ஆனிச்சு. அடுத்தது ஒரு பேரிஷ் கேண்டில்ஸ் வந்துச்சு. ஸோ லாஸ்ட்டு ஒரு பையிங்கை அடுத்தது செல் பண்ணி வீக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பையிங்க்கு கன்ஃபர்மேஷனை கிடச்சிச்சுன்னா மேலே போயிருந்திருக்கும். பட் அந்த செல் பண்ணி வீக் பண்ணியிருந்திருக்கு. அதனால் இந்த ரேஞ்சோடைய இந்த புல்லிஷ் அண்ட் பேரிஷ் அந்த கேண்டில்ஸோடைய ரேஞ்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்த டெஸ்டினேஷன், கீழே பிரேக் பண்ணுதுன்னா அடுத்த டெஸ்டினேஷன் டேயில் நம்ம பார்க்க வேண்டியது. அதனால் செல்லிங் வீக்கானதை கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அப்படியே அந்த ரேஞ்ச் இங்கே டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த ரேஞ்ச் போயிடும். அல்லது டைரெக்டாக அந்த ஹையை தாண்டி சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா மேலே போகும். அதனால் இந்த ஹை லோ முக்கியமான ரெஃபரன்ஸு, அதுலேருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவல் தான். ஸோ அந்தந்த ரேஞ்சை தொட்டுட்டு அதை பிரேக்கோ ரிஜெக்டோ ஆகுது அப்படின்னா அது கூட கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்தால் மேலே, கீழே பிரேக் பண்ணதுன்னா கீழே. இதுதான் கண்டிஷனு. ஸோ சப்போர்ட் எடுக்குதா ரிஜெக்ட் ஆகுதாகிறத பொறுத்து அடுத்தடுத்த டெஸ்டினேஷனில் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சிபிஆரில் புல்லிஷில் இருக்குது ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷ், க்ளோசிங் ப்ரைஸும் சிபிஆர் கீழே இருக்குது பேரிஷ். ரெண்டும் மாறி மாறி இருக்குது. ஸோ சிபிஆருக்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆனால் S1 வரைக்கும் வரலாம். S1 தாண்டனா S2. ஒருவேளை S1லேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இந்த ரேஞ்சில் இந்த சிபிஆருடைய டாப் வரைக்கும் போகலாம். இதே சிபிஆருக்கும் மேலே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா நம்ம பை பண்ண வேண்டாம். அது R1 வரைக்கும் போகட்டும். R1 தாண்டி சப்போர்ட் எடுக்குதுன்னா திரும்ப அது R2 வரைக்கும் போகலாம். R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப அப்படியே அது S1 வரைக்கும் கூட வரலாம். ஸோ அதனால் இதுதான் முக்கியமான ரேஞ்சஸ் தான் இருந்துகிட்ருக்கு. இங்கேருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இது கூட உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் சொந்த மொழி ஸ்டேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். மிக்க நன்றி.